லியோ தாத்தா தாமஸின் படிக்கும் அறைக்குள் துள்ளி குதித்தான். மரத்தரையில் அவனது சிவப்பு நிற காலணிகள் கீச்சிட்டன. தாத்தா, கவிதை என்றால் என்ன என்று அவன் கேட்டான். அவனது கண்கள் ஆர்வத்துடன் விரிந்தன. தாத்தா தாமஸ் புன்னகைத்தார். அவரது கண்களில் ஒரு பிரகாசம் மின்னியது. லியோவை அருகில் அழைத்தார். கவிதை, என் அன்பான லியோ என்று தாத்தா தாமஸ் தொடங்கினார். வார்த்தைகளில் கிசுகிசுப்பது போல் ஓசை மற்றும் எதுகையில் ரகசியங்கள் மறைந்திருக்கும். அவர் தனது பாக்கெட்டில் இருந்த பழைய புத்தகத்தை தட்டினார். அது நாம் உணரும் விதத்தை மொழியால் வரைவது போன்றது. எனக்கு காட்ட முடியுமா என்று லியோ கேட்டான். நாற்காலியின் கைப்பிடியில் ஏறி அமர்ந்தான். தாத்தா தாமஸ் சிரித்துவிட்டு தனது புத்தகத்தை எடுத்தார். அதன் பக்கங்கள் மென்மையாகவும் வயதான காரணத்தால் மஞ்சள் நிறமாகவும் இருந்தன. அவர் ஒரு ஓடையை பற்றிய வசனங்கள் நிறைந்த ஒரு பக்கத்தை திறந்தார். கேளுங்கள் என்று அவர் மெல்லிய இனிமையான குரலில் படிக்கத் தொடங்கினார். லியோ கண்களை மூடிக்கொண்டான். கவிதையில் விவரிக்கப்பட்டதைப் போலவே மென்மையான கற்கள் மீது ஓடை சலசலப்பதை கேட்க முடிந்தது. வாவ்! கவிதை முடிந்ததும் லியோ ஆச்சரியத்துடன் கூறினான், இது வார்த்தைகளால் செய்யப்பட்ட ஒரு படம் மாதிரி இருக்கு. தாத்தா தாமஸ் தலையசைத்தார். சரியாக சொன்னாய். கவிதை நம்மை சுற்றியுள்ள அழகை காட்டுகிறது. அவர்கள் வெளியே சென்றார்கள். தாத்தா தாமஸ் புல்வெளியில் துள்ளி குதிக்கும் பிரகாசமான சிவப்பு ராபின் பறவையை காட்டினார். அது எப்படி நகர்கிறது பார், ஒரு சிறிய நடனம் போல. அதுவும் கவிதைதான். லியோ ராபின் பறவையை பார்த்தான். பின்னர் வானத்தில் மிதக்கும் பஞ்சு போன்ற வெள்ளை மேகங்களை பார்த்தான். அவை பக்கத்தில் மிதக்கும் கவிதைகள் போல இருக்கு. தாத்தா தாமஸ் சிரித்து ஒரு டாண்டேலியன் மலரை பறித்தார். அதன் மஞ்சள் தலை பச்சை நிறத்திற்கு எதிராக பிரகாசமாக இருந்தது. இந்த சிறிய மலருக்குள்ளும் ஒரு கவிதை இருக்கிறது. அது கண்டுபிடிக்கப்பட காத்திருக்கிறது. லியோ டாண்டேலியனை கவனமாக தொட்டான். அப்படியானால் எல்லாமே கவிதையாக இருக்க முடியுமா? தாத்தா தாமஸ் தலையசைத்தார். நீங்கள் கூர்ந்து கவனித்து உங்கள் இதயத்துடன் கேட்டால். லியோ சிரித்தான். நான் அந்த ராபின் பறவையை பற்றி ஒரு கவிதை எழுதப் போகிறேன் என்று கூறி பென்சில் மற்றும் காகிதத்தை கண்டுபிடிக்க ஓடினான். அவனது இதயம் உத்வேகத்தால் நிரம்பியிருந்தது. தாத்தா தாமஸ் அவன் போவதை பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. உலகம் கிசுகிசுப்புகளால் நிறைந்துள்ளது, கேட்கப்பட காத்திருக்கிறது என்று அவர் நினைத்தார்.